ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரும்பு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து நம்ம கரும்பு வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, பொங்கல் டைம் வேறு, இப்போ வந்து சாப்பிட்லாமா இல்லை கூடாதா அப்படின்னு டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். நம்ம சாப்பிட்லாமா வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சாப்பிட்லாம். கரும்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்லாம். ஒருவேளை இந்த சுகர் பேஷண்ட் மட்டும் இந்த கரும்பு எடுத்துக்கூடாது. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஸ்டேஜில் ஒரு சிலருக்கு சுகர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ப்ரெக்னென்ஸாக இருக்க ஸ்டேஜில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு சுகர் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நார்மலாக தான் இருக்குது, சுகர் வந்து இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கரும்பு தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரும்பு சாப்பிட்றதால நிறைய நன்மை இருக்குது. குழந்தைங்க இதை நிறைய 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 கரும்பு வந்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் அதில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்லாவே டைஜஸ்ட் ஆகும். ஜீரண சக்தியை நல்லா வந்து கொடுக்கும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி ப்ரெக்னென்சிஸ் டைமில் நம்மளுக்கு வந்து வாமிட் வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கரும்பு சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு எனர்ஜியை வந்து கூட்டி கொடுக்கும். நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது வந்து கரும்பு. இதை சாப்பிட்றதுல ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்களா, மலச்சிக்கல், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சரி கொடுத்து ஃப்ரீயாக போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப கரும்பு வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று. கரும்பு சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே பிரைனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் இருக்குது. இதில் மெட்டபாலிசம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகாமல் வந்து பார்த்துக்கும். வெயிட் வந்து நீங்கள் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரும்பு வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. தாராளமாக சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சும்மா ஒரு துண்டு 2 துண்டு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. நார்மலாக வந்து சாப்பிட்லாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லது. தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஓகே கைஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க.